வாமா, என்ன வேணும்? எரேசர் ஒன்று கொடுங்க. பாருமா, எந்த கலர் வேணும்? இந்த கலர் எடுத்துக்கிறேன்க்கா. 5 ரூபா கொடுமா. இந்தாங்க. என்னம்மா 5 ரூபாய்க்கு 100 ரூபா தரீங்க? சில்லற இல்லையா? இல்லைங்களே. எல்லாம் 100 ரூபா கொடுத்தா நான் என்னதான் பண்ண போறேன் தெரியல. போ, இதுல 95 ரூபா இருக்கு, பத்திரமா கொண்டு போங்க. இருக்குங்கக்கா, எனக்கு ஒரு எரேசர் கொடுங்க. கேட்கும் போது 2 எரேசர் கேட்க மாட்டீங்களா? என்ன கலர் வேணும்னு பார்த்து எடுத்துக்கோ. நான் இந்த கலர் எடுத்துக்கவா? வேணாம், நான் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன், நீயும் ப்ளூ கலர் எடுத்துக்கோ. அக்கா, இது எடுத்துக்கிறேன். எரேசர் போதும்ல, திரும்பி மூடி வச்சோன்னே கேட்க மாட்டீங்களே. கேட்ரிட்ஜ் பேனா வாங்கணும். சரி வாங்கலாம் இரு. என்ன முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போலையா? கேட்ரிட்ஜ் பேனா காட்டுங்க. கேட்ரிட்ஜ் பேனா வேணுமா? இது முதல்லயே கேட்டிருந்தா எனக்கு சில்லறை கொடுக்க ஈஸியா இருந்திருக்கும்ல. இதுல பாருங்க. இந்த க்ளோ பென் எடுத்துக்கவா? வேணாம், இந்த ஸ்பின்னர் பென் வச்சுக்கோ. அக்கா, இந்த ஸ்பின்னர் பென் தாங்க. 50 ரூபா கொடுங்க. போலாமா? எனக்கு பேனா வாங்க வேணாமா? என் தங்கச்சிக்கு ஒரு பேனா கொடுங்க. தங்கச்சிக்கு ஒரு பேனா வேணுமா? வாங்கும்போது சேர்த்து வாங்க மாட்டீங்களா? பார்த்து சீக்கிரமா எடுங்க. நீயும் ஸ்பின்னர் பென் எடுத்துக்கிறியா? இல்ல, நான் க்ளோ பென் எடுத்துக்கிறேன். அப்போ நானும் க்ளோ பென் எடுத்துக்கவா? அந்த அக்காட்ட சொல்லிடு. அக்கா, நானும் க்ளோ பென்னே எடுத்துக்கிறேன். எதையாவது எடுத்து சீக்கிரமா கிளம்புங்க. 50 ரூபா கொடுத்துரு. 40 ரூபா தான் இருக்கு. அவ்வளோதான் இருக்கு. 40 ரூபா தான்க்கா இருக்கு. 40 ரூபா தான் இருக்கா? அப்ப பேனாவை கொடு. நீ பேனாவை கொடுக்குறியா? எரேசரை கொடுத்துடலாம். இந்தா. இந்தாங்கக்கா. வந்தோடனே 2 பேனா வேணும் கேட்க வேண்டியதானே? இனிமேல் இந்த கடை பக்கமே வந்துடாதீங்க. அக்கா, இன்னுமா நீங்க போகல? அக்கா, இதுக்கு பதிலாக நாங்கள் ஸ்பின்னர் பென்னே எடுத்துக்கிறோம்.